அது தவறு. கணவன் இறந்துவிட்டால் அவன் இல்லாமல் தான் வாழ இயலாது என்று மனைவி கருதுகிறாள். ஆனால் அவள் வாழவே செய்கிறாள். இதுதான் தேவை என்பதன் ரகசியம். அது இல்லாமல் நாம் வாழ முடியாது. அது நமக்கு கிடைக்க வேண்டும், அல்லது நாம் இறந்து விடுவோம். உரிய காலம் வரும்போது கடவுளை பற்றியும் நாம் இப்படி நினைக்கிறோம். அதாவது இந்த உலகிற்கு அப்பாற்பட்ட ஒன்றை, ஜட சக்திகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்றின் தேவையை நாம் உணர்கிறோம். அப்போதுதான் நாம் பக்தர்கள் ஆகிறோம். ஒரு நொடி பொழுதாயினும் சரி, மேகங்கள் மறைந்து பரம்பொருளை பற்றிய காட்சி கிடைக்கும் போது அற்ப இன்பங்கள் எல்லாம் கடலின் சிறு துளியாக தோன்றும் போது என்ன இந்த அற்ப வாழ்க்கை என்ற எண்ணம் பிறக்கிறது. அப்போதுதான் ஆன்மா வளர்கிறது, கடவுளின் தேவையை உணர்கிறது, அவனை அடைந்தே தீர வேண்டும் என்று துடிக்கிறது. எனவே நமக்கு வேண்டியது என்ன என்பதே முதற்படி. இறைவன் நமக்கு வேண்டுமா? இந்த கேள்வியை தினமும் நமக்கு நாமே கேட்டுக்கொள்வோம். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா நூல்களையும் நாம் படிக்கலாம். ஆனால் பேச்சு திறமையினாலோ மதிநுட்பத்தாலோ பற்பல கலைகளை கற்பதாலோ இந்த அன்பு மலர்வதில்லை. இறைவனின் தேவையை உணர்பவர்களுக்கே இந்த அன்பு கிடைக்கும். இறைவன் அவர்களுக்கே காட்சி அளிக்கிறார். அன்பு அன்பையே பிரதியாக தருகிறது. நீங்கள் என்னை வெறுக்கிறீர்கள், நான் உங்களை நேசிக்க தொடங்கினாலும் நீங்கள் என்னை வெறுக்கலாம். ஆனால் நான் தொடர்ந்து அன்பு செலுத்தினால் ஒரு மாதத்திலோ ஓர் ஆண்டிலோ கண்டிப்பாக நீங்கள் என்னிடம் அன்பு காட்டவே செய்வீர்கள். இது மன இயல் கண்ட உண்மை. மறைந்த கணவனை அன்புமிக்க மனைவி நேசிப்பது போல் நாம் இறைவனை நேசிக்க வேண்டும். அப்போது நாம் அவனை காண்போம். நூல்களும் சரி, பல்வேறு விஞ்ஞானங்களும் சரி, நமக்கு எதையும் கற்பிக்காது. நூல்களை படித்தால் கிளிப்பிள்ளைகள் ஆவோம். நூல்களை படிப்பதால் யாரும் அறிஞராவதில்லை. அன்பை பற்றிய ஒரு வார்த்தையின் பொருளை ஒருவன் அறிந்தால் போதும், அவன் அறிஞனாகிறான். எனவே அன்பை பெறும் ஆசையை முதலில் வளர்க்க வேண்டும். கடவுள் நமக்கு தேவையா? இதனை நாள்தோறும் நம்மை நாம் கேட்டுக்கொள்வோம். மதத்தை பற்றி பேசும்போது, குறிப்பாக உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு கற்பிக்கும் போது இந்த கேள்வியை கேட்போம். பல நேரங்களில் நமக்கு நாமே கடவுள் எனக்கு தேவையில்லை, உணவுதான் தேவை என்றுதான் உணர்கிறோம். சிறிது உணவு கிடைக்காவிட்டால் நான் பைத்தியமாகி விடுவேன். ஒரு வைர மாலை கிடைக்கவில்லை என்றால் பெண்களுள் பலருக்கு பைத்தியம் பிடித்துவிடும். ஆனால் அதே ஆசையை கடவுளை அடைவதற்கு அவர்கள் கொள்வதில்லை. உலகில் உள்ளதான ஒரே உண்மையை அவர்கள் உணர்வதில்லை. எங்கள் நாட்டில் ஒரு பழமொழி உண்டு. நான் வேடனாக இருந்தால் காண்டாமிருகத்தை வேட்டையாடுவேன், கொள்ளைக்காரனாக இருந்தால் அரசனின் பொக்கிசத்தை கொள்ளையடிப்பேன். பிச்சைக்காரர்களிடம் களவாடுவதாலும் எறும்புகளை வேட்டையாடுவதாலும் என்ன பயன்? எனவே அன்பு செலுத்த விரும்பினால் இறைவனிடம் அன்பு செலுத்துங்கள். இந்த உலகை பற்றி நமக்கென்ன கவலை? நான் ஒளிவு மறைவின்றி பேசுபவன், ஆனால் எல்லோருக்கும் நன்மையை விரும்புபவன். உங்களுக்கு உண்மையை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நான் உங்களை புகழ்ந்து பேச விரும்பவில்லை, அதை என் வேலையும் அல்ல. நீங்கள் என் குழந்தை போன்றவர்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகமே முழு பொய். உலகின் ஆச்சாரியர்கள் அனைவரும் இதை உணர்ந்துள்ளனர். கடவுளின் வழியாக அல்லாமல் இந்த பொய்யான உலகத்திலிருந்து தப்ப வேறு வழி இல்லை. அவரே நமது வாழ்க்கை லட்சியம். மாறாக இந்த உலகத்தை நமது லட்சியமாக காட்டுகின்ற கருத்துக்கள் அழிவையே தருபவை. இந்த உலகத்திற்கும் இந்த உடலுக்கும் உரிய பயன் உண்டு. அதாவது இறைவனை அடைய ஒரு சாதனம் என்கிற இரண்டாம் பட்ச சிறப்பு உண்டு. ஆனால் உலகமே லட்சியமாகி விடக்கூடாது. துரதிருஷ்டவசமாக அடிக்கடி நாம் உலகை லட்சியமாக கொண்டு கடவுளை சாதனமாக கொள்கிறோம்.
மக்கள் கோவிலுக்கு சென்று, இறைவா, எனக்கு இவற்றையெல்லாம் தருவாய், எம்பெருமானே என் நோயை தீர்ப்பாய் என்றெல்லாம் முறையிடுவதை காண்கிறோம். அவர்கள் ஆரோக்கியமான நல்ல உடலை விரும்புகின்றனர். அதை கொடுப்பதற்காக யாரோ ஒருவர் எங்கோ உட்கார்ந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரிடம் சென்று பிரார்த்திக்கின்றனர். மதம் என்பதை பற்றி இத்தகைய கருத்துக்களை கொண்டிருப்பதை விட நாத்திகனாக இருப்பதே சிறந்தது. நான் கூறியது போல் இந்த பக்தி தான் மிக உயர்ந்த லட்சியம். பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகாவது நாம் இதை அடைவோமா மாட்டோமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நமது மிக உயர்ந்த லட்சியமாக அதையே கொள்ள வேண்டும். நமது புலன்களும் அந்த மிக உயர்ந்ததையே நாடும்படி செய்ய வேண்டும். அந்த அறுதி நிலையை அடைய முடியவில்லை என்றாலும் அதன் அருகிலாவது செல்ல வேண்டும். உலகின் வாயிலாகவும் புலன்கள் மூலமாகவும் படிப்படியாக நாம் இறைவனை அடைய பாடுபட வேண்டும். சுவாமி விவேகானந்தரின் பக்தி யோகம் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு குரு. ஒவ்வொரு ஆன்மாவும் பரிபூரணத்துவத்தை எய்த வேண்டும் என்பது நியதி. ஒவ்வொரு உயிரும் கடைசியில் அந்த நிலையை அடைந்தே தீரும். முன்பு இருந்த நிலை அல்லது நினைத்த எண்ணங்களின் விளைவே நாம் இப்போது உள்ள நிலை. எதிர்காலத்தில் நாம் எப்படி இருப்போம் என்பது இப்போது நாம் செய்யும் காரியங்களையும் எண்ணும் எண்ணங்களையும் பொறுத்தது. அதனால் நாம் வெளியிலிருந்து உதவி பெற முடியாது என்பது இல்லை. ஆன்மாவின் சாத்தியக்கூறுகள் எப்போதும் புற உதவியினால் விரைவு பெறுகின்றன. எனவே புற உதவி பெரும்பாலானோருக்கு ஏறக்குறைய கட்டாயமான தேவையாக இருக்கிறது. விரைவுபடுத்தும் தூண்டுதல்கள் வெளியிலிருந்து வருகின்றன. அவை நம்மிடம் மறைந்துள்ள ஆற்றல்களில் செயல்படுகின்றன. அதனால் வளர்ச்சி தொடங்குகிறது. ஆன்மீக வாழ்வு பிறக்கிறது. கடைசியில் மனிதன் புனிதம் அடைகிறான், பூரணத்துவம் ஏதுகிறான். வெளியிலிருந்து வருகின்ற இந்த விரைவுபடுத்தும் தூண்டுதல் நூல்களிலிருந்து கிடைக்க முடியாது. ஓர் ஆன்மாவிற்கு மற்றொரு ஆன்மாவிலிருந்துதான் தூண்டுதல் கிடைக்கும், மற்ற இதிலிருந்தும் அல்ல. வாழ்நாள் முழுவதும் நாம் நூல்களை படிக்கலாம், பேரறிஞர்களாக திகழலாம். ஆனால் நம்மிடம் ஆன்மீகம் என்பதே முளைவிடவில்லை என்பதை கடைசியில் காண்போம். ஒருவனுக்கு கூர்மையான அறிவு வளர்ச்சி இருந்தால் அதே அளவு ஆன்மீக வளர்ச்சியும் இருக்கும் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. மாறாக அறிவு வரும்போது ஆன்ம வளர்ச்சி தடைபடுவதையே நாம் காண்கிறோம். அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு நாம் நூல்களிலிருந்து உதவி பெறலாம். ஆனால் ஆன்மீக வளர்ச்சிக்கு நூல்களிலிருந்து அநேகமாக ஒன்றுமே பெற முடியாது. நூல்களை படிக்கும்போது சில வேளைகளில் நம் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஏதோ உதவி கிடைப்பது போன்றதொரு மனமயக்கம் ஏற்படுகிறது. ஆராய்ந்து பார்த்தால் நம் அறிவுக்கு உதவி கிடைத்ததே தவிர ஆன்மாவிற்கு அல்ல என்பது தெரிய வரும். அதனால்தான் கிட்டத்தட்ட நாம் எல்லோருமே ஆன்மீக விஷயங்களை பற்றி வெகு அழகாக பேச முடிகிறது. நடைமுறை என்று வரும்போது அதற்கு வேண்டிய தகுதி மிகவும் குறைந்தவர்களாக இருக்கிறோம். நமக்கு தேவைப்படும் தூண்டுதலை நூல்கள் தர முடியாது என்பதுதான் இதற்கு காரணம். ஆன்ம வளர்ச்சிக்கான அந்த தூண்டுதல் இன்னொரு ஆன்மாவிலிருந்து தான் வர வேண்டும். எந்த ஆன்மாவிலிருந்து இந்த தூண்டுதல் வருகிறதோ அவரே குரு, ஆசிரியர். எந்த ஆன்மா தூண்டப்படுகிறதோ அவரே சீடன் அல்லது மாணவன். இவ்வாறு தூண்டுவதற்கு முதலாவதாக யார் தூண்டுகிறாரோ அவரிடம் அதற்கான சக்தி இருக்க வேண்டும். ஆற்றலை தம்மிடமிருந்து மற்றொருவருக்கு பாய்ச்சும் சக்தியை அவர் பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவதாக பெறுபவரும் அதை பெறுவதற்கு தகுதியானவராக இருக்க வேண்டும். விதை உயிர் உள்ளதாக இருக்க வேண்டும். நிலமும் நன்கு உழப்பட்டு தயாராக இருக்க வேண்டும். இந்த இரண்டு நியதிகளும் நிறைவேறும் போது அற்புதமான ஆன்மீக வளர்ச்சி ஏற்படுகிறது.